தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜயோட அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு அட்டகாசமான படங்கள். ஸோ நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இனி நம்ம வீடியோ பார்க்கணும். இந்த படத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, ஆனால் இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த படத்தை பற்றி கிளியராக சொல்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலோட சாங் வந்து அப்படியே சரியான ஹிட்டுங்க. ஃபர்ஸ்ட் தடவை கேட்கும் போது என்னடா பாட்டு இருந்துச்சு, ஸோ ரெண்டாவது வாட்டி கேட்கும் போது என்னமா பாட்டு இருந்துச்சு, மூணாவது வாட்டி கேட்கும் போது பயங்கரமாக வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எதுக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸை போட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த சாங் வரக்கூடாது, வந்தால் இந்த படம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு விட்டாங்க. ஸோ அது மூலியமா இந்த படத்துக்கு ஒரு பெரிய தடை வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அந்த தடைகளை தாண்டி இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. நம்ம சந்தான அந்த படம் டிடின்னு ஒரு டைட்டில் வச்சாலே ஒரு பயங்கர ஹிட் அடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலும் வேற மாதிரி ஹிட்டு கொடுத்துருக்கு. நம்ம ஆர்யா அவர்கள் சரியான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சந்தான அவர்கள் இந்த படத்தில் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுருக்காருன்றத அப்படியே போக பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த படத்தோட வன்னியரை பற்றி சொன்னோன்னா, இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு முக்கியமான கண்டென்ட்டு நம்ம சந்தானம் அவர்கள் தான். ஸோ அவர் ஒரு யூடியூப் ரிவ்யூவராக இருக்காரு. ஸோ படங்கள் பார்த்துட்டு அந்த படங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறாரா இருக்காரு. ஆனால் இதே மாதிரி நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறவங்க இருக்காங்க. பட் ஆனால் இதில் சிறந்தது நம்ம சந்தானம் அவர்கள் தான் மக்களே சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரேப் பாடிக்கிட்டே வந்து ரிவ்யூ போகிறதுனால மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஸோ இதனாலே வந்து பல பேர் வந்து நம்ம சந்தானம் அவர்களை விரும்புகிறாங்க. ஸோ பல யூடியூபர்ஸ்க்கு நடுவில் நம்ம சந்தானம் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலியை காட்டும் போது ஒவ்வொருத்தரையும் காட்டும் போது சும்மா டிஃப்ரெண்டாக காட்டுறாங்க. ஸோ பார்க்கவே ஒரு குடும்ப ஸ்டோரின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு குடும்பமாக போய் படம் பார்க்க ஸ்பெஷல் டிக்கெட் கிடைக்குதுங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் டிக்கெட் எங்கே கிடைக்குதுன்னா சினிமா பேரடைஸ். ஸோ இதுலேருந்து தான் அவங்களுக்கு ஒரு இலவச டிக்கெட் கிடைக்குது ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ இதனால் ஃபேமிலி மொத்தமாக அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கும் போது நம்ம சந்தானம் அவர்கள் சரி அந்த தேட்டர் இப்படி தான் இருக்குன்னு போய் பார்ப்போன்னு போகிறாரு. போனதுக்கு அப்புறம் தான் பயங்கரமான ஆயிடுச்சு. பாதி உடஞ்சிருக்கு, பாதி இடிஞ்சிருக்கு. பார்த்தா பல வருஷம் ஆகுது போல தடுத்தோன்னு. ஸோ இங்கேருந்து என்னடா நம்மளுக்கு டிக்கெட் வந்திருக்கு சொல்லி ஒரு பயத்தில் இருக்கும் போது திரும்ப வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் மொத்த குடும்பம் கிளம்பி தேட்டருக்கு போயிடுச்சு. ஸோ ஃப்ரீனா விடுவாங்களா, மொத்த குடும்பம் போய் இலவசமாக படம் பார்க்கலான்னு நினச்சாங்க. போய் உட்காந்தாங்க என் பையன் வரணும்னு. ஆனால் பையன் வரும்போது அவங்க குடும்பம் யாருமே அந்த தேட்டரில் இல்லை. எல்லாரும் ஸ்க்ரீனை தாண்டி ஸ்க்ரீனுக்கு உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா வேறு யாருமே இல்லைங்க, நம்ம செல்வராகவன் அவர்கள் தான் இதில் வந்து கோஸ்டாக வந்திருக்காரு. ஸோ இவர் எதனால் வந்து இத்தனை பேரை பழி வாங்குறாரு, எதுக்காக ரிவ்யூவர்ஸாக கூப்பிட்டு வச்சு படத்தை வச்சு ஜோலியை முடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ அவருடைய அந்த ஸ்டோரி கட்டவங்க நினச்சா அப்பெல்லாம் ஃப்ளாஷ்பேக் போய் நாங்கள் சாப்பிடிக்க மாட்டோம், டேரெக்டாக நம்ம படத்துக்குள்ளேயே போயிடலான்னு சொல்லி நம்ம சந்தானம் அவர்களை வர வச்சு அவரை தூட்டி போய் தேட்டரில் உள்ள படத்தை உள்ள கொண்டு போயிட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கப்பல் இருக்கும். அந்த க்ரூஸ் கப்பலில் நடக்கிற விஷயங்கள் இன்னும் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லர் ஃபிலிம், அதாவது ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணி வருவார். ஸோ அதில் வந்து நம்ம சந்தானத்தோட குடும்பம் வந்து மாட்டேங்குது. ஸோ சந்தானத்தோட குடும்பத்தை காப்பாற்றுவரா, ஒரு காதலியை காப்பாற்றுவரான்ற ஒரு மாதிரி இதுலேயே போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம சந்தானம் அவர்கள் முதல் காட்சியில் வந்து அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற பார்க்குறாருங்க. ஸோ ஒரு வழியாக குடும்பத்தை காப்பாற்றி எப்படியும் அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா அப்புறமா இந்த க்ரூஸ் கப்பல் வந்து கரை வருதுங்கள. ஸோ அங்கே ஒரு தீவில் ஒதுங்குறாங்க. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே இன்னும் முடியலங்க. ஸோ அந்த க்ரூஸ் கப்பல்லேருந்து வந்து இந்த தீவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இந்த தீவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாய்ஸ் அவர் கேட்குது, அது ப்ரோ இது என் காதலி ப்ரோ. அதுக்கு மொட்டராஜேந்திரன் அவர்கள் கேட்குறாரு, ஸோ ப்ரோ இது எப்படி உங்களுக்கு தெரியும் ப்ரோ, 1000 பேர் இருந்தாலும் அதுக்கு நடுவில் என் காதலி குரலை கேட்டல என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னு வந்து நம்ம சந்தானம் அவர்கள் சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு தீவிரமான லவ் தான் நம்ம சந்தானம் அவர்கள் அவருடைய காதலி மேலே வச்சிருக்காரு. ஸோ இதில் நம்ம மொட்டராஜேந்திரன் அவர்கள் எப்படி வந்து மாட்டினார் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மொத்தமாக ஜோலியை முடிக்கிறதுக்கு கூப்பிட்டது நம்ம சந்தானத்த அவர்களுடைய குடும்பத்தை தான். ஆனால் எதிர்பார்க்காம 2 பேராக வந்து நம்ம மொட்டராஜேந்திரன் அவர்களும் கணேஷ் அவர்களும் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இந்த க்ரூஸ் கப்பலை மாட்டி அதில் நம்ம கணேஷ் அவர்கள் செத்துருவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மொட்டராஜேந்திரன் அவர்களும் சந்தானம் அவர்களும் சேர்ந்து அந்த க்ரூஸ் கப்லேருந்து அந்த சின்ன படங்களில் போகும்போது தான் அந்த வாய்ஸ் ஓவர் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனைகள் இன்னும் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ அந்த தீவுக்குள்ளே போய் இறங்கினதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இன்னும் வெறித்தனமாகவே இருக்குங்க. ஸோ நம்ம சந்தானம் அவர்கள் க்ரூஸ் கப்பலேருந்து அவருடைய ஃபேமிலி வந்து அந்த கில்லர் கிட்ட காப்பாற்றிடும். பட் ஆனால் இங்கே அதை விட பயங்கரமாக ஒரு பேய் கதை இருக்குது. ஸோ அந்த பேய் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம சந்தானத்தோட காதலி தான். ஸோ செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி இப்போ பேயா மாதிரிக்கு தான் காதலி எப்படியாவது உயிரோட கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன இது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு தான் காப்பாற்ற முடியும். ஸோ யாராவது ஃப்ளாஷ்பேக்கை படித்தாங்கன்னா ஸோ அது மூலியமாக நம்ம சந்தானம் அவர்கள் ஃப்ளாஷ்பேக்லேருந்து தான் காதலியை காப்பாற்றிட்டு
ஃபியூச்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக நம்ம சந்தானம் அவர்கள் அது காதலியை காப்பாற்றினாரா இல்லையா, அவங்க குடும்பத்தை காப்பாற்றினாரா இல்லையான்னு சரியான ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இல்லை இன்னொரு மேட்ரு என்ன, இன்ன வரைக்குமே இந்த படத்தில் இன்டர்வல் வரலைங்க. ஸோ படத்தில் இந்த பேய் வர சீனு இருக்கு பாருங்க, அது இன்னும் மெர்சலான ஒரு சீனாக இருந்துச்சு. ஸோ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த மஞ்சுமல் பாய்ஸில் அந்த கயிறு கட்டி மேலே இருக்கும்போது அந்த உன்னால காயமெங்கும் அந்த சாங் ஏற்ற மாதிரி எந்தலேயும் ஒரு சாங் வச்சுருப்பாங்க. ஸோ அது இன்னும் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஸோ அந்த சாங் கேட்கும்போது ஒய்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதே டைமில் வந்து செம்ம காமெடியாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் காமெடி ஃபன் ஆக்ஷன் இதெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேய் வர சீனே ரொம்பவே பயங்கரமாகவே இருக்கும், நம்ம பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம சந்தானம் அவர்கள் அவருடைய காதலியை எப்படி காப்பாற்றுறாரு, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாருன்னு சும்மா வெறித்தனமாக கொளுத்தி போட்டு காட்டியிருந்தாலும் அந்த பேயோட கதை என்னாச்சுன்னு இன்னும் தீவிரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம சந்தானம் அவர்களை அந்த கில்லரோட கதை முடிஞ்சிச்சு அந்த க்ரூஸ் கப்பலே நினச்சா, ஸோ என்ட்ரி பை என்ட்ரி இந்த தீவில் அந்த கில்லரோட ஒரு என்ட்ரி காட்டுறாங்க. ஸோ இந்த கில்லருக்கு இன்னொரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த கில்லரோட வெர்ஷன் அந்த ஒருத்தம் மட்டும் இல்லைங்க, அந்த ஐலாண்ட்லேயே மொத்தமாக கில்லருங்க தான் குடியிருக்கானுங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து அந்த தீவில் அந்த ஹோட்டலில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கில்லர்ஸ் தான். ஸோ அந்த கில்லர்ஸ் கிட்டேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்கன்னு இன்னும் வெறித்தனமாக காட்டியிருக்காங்க. ஸோ இதில் பேய் கில்லர்ஸு, ஸோ இந்த ரெண்டு கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க. ஸோ அந்த கில்லர்ஸ்க்கும் பேய்க்குமே ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம கில்லர்ஸ் வந்து இந்த பேயை போட்டு தள்ளதுக்கு பல முயற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அது அடைச்சி வைக்கும் போது தான் ஜெசிகா அப்படின்னு ஒரு டைரி இருக்கும். ஸோ அந்த டைரி மூலிமா தான் இந்த பேய் வர வைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஜெசிகா எப்படி வெளியே வராங்க, அது கதை எப்படி போகுதுன்னு இன்னும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வரைக்குமே பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க. அந்த ஜெசிகா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த கில்லரை வச்சு சும்மா த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஜெசிகா வச்சு ஆரராக கொண்டு போயிருக்காங்க. கில்லர் ஆரர். ஸோ 10 கிஜரா போங்க. ஒவ்வொரு இடத்துல நம்ம சந்தானம் அவர்களோட ரியாக்ஷன் பார்க்கணும். அதுதாங்க இந்த படத்தில் இன்னொரு ஹைலைட்டு. GVM அதாவது கௌதம் மேனன் அவர்கள் வந்து காதலிப்பார். ஸோ அப்போ நம்ம சந்தானத்தை அவர்களோட ரியாக்ஷன், ப்ரோ அவர் என் சிஸ்டர் ஜாயிண்ட் அடிக்க பார்க்குறாரு ப்ரோ அப்படின்னு அவர் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் இன்னும் வெறித்தனமாக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா திருற இடங்கள பார்க்கும்போது அது இன்னமும் வெறித்தனமாக இருக்கும். ஸோ அவர் ரியாக்ஷன்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நம்ம சந்தானம் அவர்கள் கலக்கியிருக்காருங்க. இந்த படத்தை பற்றி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த படத்தோட இன்னும் பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்தில் வச்ச எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி ஆக்டிங்கும் சரி வெறித்தனமாக கொடுத்து கலக்கியிருக்காங்கன்னா போங்க. முக்கியமாக GVM, ரிட்டன் கிங்ஸ்லி, அப்புறம் வந்து லொலிசபா மகாரனு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம சந்தானத் அவர்களுக்கு அப்பா அம்மா சிஸ்டர் காதலின்னு வந்து இந்த மொத்த பேருமே வச்சு விளாசிட்டாங்கன்னா இப்போ கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு, ஸோ அந்த இடத்துல பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இவர் மட்டும்தான் மாற்றினார் பார்த்தீங்கன்னா, இன்விடேஷனே இல்லாமல் இன்னும் பல பேர் வந்து மாற்றுறாங்க. ஸோ அதெல்லாம் யார் இருந்து கிளைமேக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்தை யாருன்னு பார்க்கலன்னா தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு நிஜமாகவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் வந்து புக் மை ஷோவில் பார்த்தேன். ஸோ டிக்கெட்டில் வந்து அவ்வளோ புக்காவில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணி இந்த படத்தை தெரிவிக்க விடுவீங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட்.